சரிங்க. இப்போ இந்த பெருநாள் காலங்கள் வருது இல்லையா? இப்போ உகாதியிலிருந்து அடுத்தடுத்து ஒன்னொன்னா வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி காலகட்டத்துல எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்ப விஷு வருது. அவங்களுடைய மலையாள நண்பர்களுடைய பாரம்பரிய இசைக்கருவி இது. அப்ப எப்படி இருக்கும்? ஒரு விழாவுக்கு போவீங்க, இல்ல வீடு வீடா கூப்பிடுவாங்க வாசிக்கிறதுக்கு, இல்ல கோவிலுக்கு கூப்பிடுவாங்க. எப்படி கோயிலுக்கு கூப்பிடுவாங்க. வீடு வீடா போறது ரொம்ப போறது கோயிலுக்கு கூப்பிடுவாங்க. இல்ல இப்போ வந்து நம்மளோட பக்கத்து வந்து தீபாவளி இருக்குல்ல, ஓப்பன் ஹவுஸ் அந்த மாதிரி நிகழ்ச்சியை கூப்பிடுவாங்க. கோயிலுக்கு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி போறது. அந்த மாதிரி அப்போ ஒவ்வொரு கலையும் நீங்க பின்பற்றீங்க அப்படின்னா அடிப்படையில சில வழிமுறைகள் இருக்கும். இப்போ நீங்க செண்டை மேளம் அப்படின்னா அவங்களுமே சில பின்பற்றுதல் இருக்கும். இப்போ நீங்க வாசிக்க போறீங்க அப்படின்னா இதெல்லாம் நாங்க கண்டிப்பா செய்யணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுங்க. முதல்ல வந்து இசைக்கருவி வந்து எங்களோட நம்பிக்கை என்னன்னா அந்த இசைக்கருவி நம்மளை தேர்ந்தெடுக்குது. நம்ம வந்து அதை தேர்ந்தெடுத்து நான் வாசிக்கிறேன் அப்படி இசைக்கருவிகள் இருக்கு, இது உங்களை தேடி வந்திருக்கு, அது நம்மளை தேடி வந்திருக்கு. அந்த கலை நம்ம கையில இருக்கு அப்படின்னா அதுதான் நம்மளை தேர்ந்தது. அதுக்கு உண்டான மரியாதை வந்து செய்யணும். இதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதுக்கு பூஜை பண்ணிட்டு தான் நம்ம ஒரு புக்கிங் போறோம் அப்படின்னா அதுக்கு பூஜை பண்ணிட்டு தான் அதை அந்த ரூம்ல இருந்தே எடுப்போம். பூஜை பண்ணிட்டு அதை தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வேட்டி கட்டிட்டோம். இது வாசிக்க போறோம்னா சிலிப்பர் போட மாட்டோம். எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி, சூடா இருந்தாலும் சரி, கல்லு முள்ளா எதா இருந்தாலும் சரி, சிலிப்பர் போட மாட்டோம். எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் சரி, வெயிலா இருந்தாலும் சரி, அது மாட்டிட்டு அது முடிகிற வரைக்கும் ரோட்டில் நடக்கிற பாதையில வந்து சும்மா நம்ம இப்படி கீழே வைக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஏதாவது சுத்தமான இடம் இருந்தால் மட்டும்தான் அது வந்து கீழே வைக்கிறது. அதுக்கு ஒரு உயிர் இருக்கு, அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பண்றது. அதுதான் இவ்வளவு தூரம் நம்மள வேலை கொண்டாந்து இருக்கு. அதுக்கு உண்டான மரியாதையை கொடுக்குறாங்க அப்படின்னு. அந்த இசை கருவிகள் தான் நம்மை தேர்ந்தெடுக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு உன்னதம் அதுல தெரியுது. இப்போ நீங்க எல்லாம் வந்து இதுல முதல் குழு, நீங்க தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படிங்குவாங்களா, அந்த மாதிரி இல்லையா? அடுத்து உங்களுக்கு அடுத்து இன்னும் வரக்கூடியவர்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா, இல்ல கத்துக்க வராங்களா பையனுங்க? ஆர்வம் காட்டுறாங்களா? ஆர்வம் காட்டுறாங்க. பெற்றோர்கள் முதற்கொண்டு ஆர்வம் காட்டுறாங்க. ஏன்னா நம்ம நடந்துக்கிற அந்த முறை, நம்ம எப்படி ஒரு இடத்துல போயிட்டு நடந்துக்கிறோம், நம்ம எப்படி பேசுறோம், கட்டுக்கோப்பா டிசிப்ளினா இருக்கிறோம், பார்த்துட்டே சரி உங்களோட பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறாங்க. இவர் வந்து ஆமா ஒரு 18 வயது நண்பர் வந்திருக்காரு. வாங்கய்யா வாங்க, உங்க பேரு சொல்லுங்க. ஸ்ரீதரணிஸ். எப்படி ஆசை வந்துச்சு? கோயில் அடிச்சு பார்த்து இப்படி பழகி அண்ணன்லாம் வந்து வாசிக்கிறத பார்த்து உங்களுக்கு வந்து ஆசை வந்துருச்சு. ஆமா, பக்கத்துல நிப்பீங்களா அண்ணன் வாசிக்கிறது? சரி, முதல்ல இப்ப நீங்க நீங்க ஒரு விஷயம் கையில வச்சிருந்தீங்களா, அந்த கருவி பேர் என்ன? இடைத்தாள். இடைத்தாள். அது என்ன செய்யும்? என்ன செய்யணும்? சத்தம். அதாவது இப்ப அவங்க எல்லாம் அந்த மேல வாசிக்கிறாங்களே, நீங்க வந்து சிங் சிங் அப்படின்ற ஒரு சத்தம் இல்லையா? அது எவ்வளவு முக்கியம் அதுக்கு? அது நிறைய முக்கியம். அதான் ஒரு இது கொடுக்குது. இப்போ நீங்க இந்த இசை கருவியெல்லாம் கத்துக்கிறீங்களா, என்ன விஷயம் சொல்லி கொடுத்து ஆரம்பிப்பாங்க? இதை கத்துக்கிட்டாலே நான் அடுத்தடுத்த லெவல்ல போக முடியும். அண்ணெல்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்க? இது கத்துக்கோங்க, அதுக்கப்புறம் இருக்க எல்லா ஜாமும் கொடுப்பாங்க. முதல்ல கொடுக்க மாட்டாங்க. அப்ப முதல்ல உங்களுக்கு கொடுத்தது இடைத்தாளமா? இடைத்தாளம். அப்ப எவ்வளவு நாள் ஆகும் செல்வன் இவர்கிட்ட வந்து அந்த மேளத்தை கொடுக்கறதுக்கு? வந்து இந்த தாளம் படிக்கணும். ஆமா, தாளம் படிக்கணும். ஏன்னா இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது. இது வந்து நம்ம ஒரு சப்போர்ட்டிங், இந்த செண்டை மேளத்துக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் சவுண்டு வந்து இதுதான். இது வந்து நம்ம வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா ஓம்னு சத்தம் வரும். அந்த ஓம்ன்ற சத்தம் வந்து நம்ம உடம்புல இருக்கிற வந்து ஆக்டிவேட் பண்ணும். இவரு வர்றப்ப இவர் எப்படி இருந்தாரு, எவ்வளவு டவுனா எப்படி இருந்தாரு, இப்ப எப்படி இருக்காரு அவருக்கே தெரியாது. அவ்வளவு அந்த மாற்றங்களை நமக்குள்ள உண்டாக்கும் அந்த சவுண்டு. ஏன்னா தோல்ல இருக்கிற கருவிக்கும் ஃபைபர் பிளாஸ்டிக்ல இருக்கிற கருவிக்கும் ரொம்ப வேறுபாடுகள் இருக்கு. அதோட அந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் நம்மளுக்குள்ள வந்து உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க இல்லையா, இந்த இசை கருவிகளுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கா செல்வன்? நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்ம வாசிக்கிறோம், இது வந்து நம்மளால உணர முடியும். நம்ம வாசிக்கிறப்ப நாங்க வாசிக்கிறோம், அந்த பீட் வந்து எங்களுக்கு பிடிச்சி நாங்க வாசிக்கிறோம். இன்னொருத்தவங்க வந்து கைத்தாளம் போடுறதோ, காலில் ஆடுறதோ, தலையாடுறதோ, இது வந்து அவங்களுக்குள்ள போயிட்டு வேலை செய்யறதுனாலதான் அவங்க அதை பண்றாங்க. இது உரிமையா இருக்கட்டும், பறையா இருக்கட்டும், செண்டை மேளமா இருக்கட்டும், இந்த இசை வந்து அவங்களுக்குள்ள போயிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணுது. நம்ம கண்டிப்பா அதுக்கு உயிர் இருக்கு. இப்போ இது அடிப்படையில சொன்னீங்க இல்லையா, ஒரு மாற்றங்களை உருவாக்கும் அப்படின்னு. அதுக்கு அடிப்படை காரணம் அந்த தாளம் தான். தாளம் தான் நமக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணுது. இப்போ முன்புல இருந்து அவங்க கடைபிடிக்கிற தாளம்னு ஒண்ணு இருக்கும். புதுசாவும் சில விஷயங்கள் கொண்டு வரலாமா, இல்ல என்ன கத்து கொடுத்தாங்களோ நீங்க அதை தான் செஞ்சிட்டு இருக்கீங்களா? ஆரம்பத்துல வந்து இதுக்கு மிருதங்கத்துக்கு தபலாக்கெல்லாம் எப்படி சொல்கட்டுகள் இருக்கும், அது மாதிரி வந்து செண்டை மேளத்துக்கு இருந்துச்சு. அது மட்டும் தான் வாசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வர்ற காலத்துல வந்து அதை அப்கிரேட் பண்ணி
சிங்காரி மேளமா மாத்திக்கிட்டு இருக்காங்க. சிங்காரி மேளம்னா அது ஒரு என்டர்டைன்மெண்ட் கச்சேரி மாதிரி. நாதஸ்வரம் கூட வாசிக்கிறாங்க, வயலின் கூட வாசிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு இப்ப அந்த சொற்கட்டு சொன்னால அது வந்து பூஜைக்கு வந்து வாசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு பொண்ணு வரவேற்புக்கோ ஒரு மாப்பிள்ளை வரவேற்புக்கோ நம்ம வந்து அந்த சொற்கட் போட்டு வாசிச்சோமா அது அவ்வளவோ ஹாப்பனிங்கா இருக்காது. நல்லா கிராண்டா இருக்கணும் அப்படின்னா அந்த சிங்காரி மேளம்ன்ற அந்த ஸ்டைல்ல வந்து வாசிச்சாதான் அது. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் புதுசா வந்தது. இருந்தாலும் அடிப்படைன்றது ஒரு விஷயம் சொல்லி கொடுத்திருக்காங்க, அதை வந்து கண்டிப்பா பின்பற்றணும். இப்போது திருமணங்கள்ல வாசிக்கிறாங்க இல்லையா? இப்ப மலையாளிகளுடைய திருமணங்கள்ல வாசிக்கும் போது அது வந்து ஒரு அவசியமான ஒன்று. நினைக்கிற பொண்ணு வரும்போதோ இல்ல பொண்ணு வரும்போதோ இல்ல மாப்பிள்ளை வரும்போது அதை வாசிப்பாங்க. அப்போ அதுல வந்து முழு அந்த பலத்தை கொண்டு வாசிக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன? அது ஒரு ரொம்ப முக்கியமான அம்சமா பார்க்கப்படுறதுக்கான காரணம் என்ன? இப்ப நம்ம தமிழங்களோட கல்யாணத்துல பாத்தீங்கன்னா நாதஸ்வர மேளம் எவ்வளவு முக்கியமோ அது போல வந்து செண்ட மேளம் கதகளின்றது வந்து அவங்களோட ட்ரெடிஷனல் வந்து இருக்கு. ஸோ அவங்களோட ட்ரெடிஷனல் அந்த இதை காட்டுறதுக்காக அந்த செண்ட மேளம் வந்து நீங்க என்னதான் மாத்தி வாசிச்சாலும் விஷயம் தெரிஞ்சவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இது கத்து குத்திங்க இல்ல இவங்க பழைய ஆளு இவங்களுக்கு வந்து புதுசா பண்றாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு சில பேர் வந்து அதுல கை தெரிந்தவங்களா இருப்பாங்க, அவங்க விஷயம் தெரிஞ்சவங்களா. அங்க போறப்ப மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த விளையாட்டா வாசிக்கிறதோ இல்ல தாளம் தப்பி வாசிக்கிறதோ அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து அதை நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த தப்பி தவறி கூட வேறு மாதிரியான இதெல்லாம் வாசிக்க மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப கருத்தில் எடுத்துக்குவாங்க. இப்ப இந்த கருவி வாசிச்சுட்டா மற்ற இசை கருவிகள் வாசிச்சிட முடியுமா? இப்ப உரிமை மேளம் இருக்கு, அதெல்லாம் வாசிச்சிட முடியுமா இல்ல கஷ்டமா? ஒன்னொன்னு வேறையா எல்லாமே தாராளமா வாசிக்கலாம். இதோட பாடம் தான் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இப்ப நானே வந்து பேசிக்கலி வந்து உரிமை மேள பிளேயர் தான். உரிமை மேளத்துல பாட்டு படிக்கிறேன். இல்ல நான் தவுள் வாசிப்பேன், டொல்கி வாசிப்பேன், தப்லா வாசிக்க முடியும், பேசிக்கு பாட்டு வாசிக்க முடியும். சோ இது வந்து எவ்வளவு ஆர்வம் இருக்கு, எதை கத்துக்கிறோம் அப்படின்றத வச்சுதான் இருக்கு. கலையை கத்துக்கணும் அப்படின்னா அடிப்படையில நமக்கு கட்ட ஒழுங்க சொல்லி கொடுக்கும். ரொம்ப அழகான ஒரு மனிதனா செதுக்குது ஒரு கலை. முதல்ல சொன்னார் இல்லையா, அந்த துடிப்பு வந்து அங்கதான் வரும் அப்படின்னு.